Hello everyone. So இந்த வீடியோல நம்ம லேர்ன் பண்ண போற क्वेश्चन லெசன் 6 ஓட முக்கியமான ஒரு 5 மார்க் क्वेश्चन ஸ்காட்கி அண்ட் ஃப்ரெங்கல். ஓகே. ஸோ ஃபைவ் எனக்கு பப்ளிக் எக்ஸாமில் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் செப்டம்பர் 20, ஜூலை 22, மார்ச் 20, 23 அண்ட் ஜூன் 25. இது சம்டைம்ஸ் ரெண்டே சேர்த்து ஒரு 5 மார்க்காக கேட்டிருக்காங்க. சில நேரம் ஸ்காட்கி தனியாகவும் ஃப்ரெங்கல் தனியாகவும் கேட்டிருக்காங்க. பட் ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन. ஓகே. ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிரின்சிபல். ஸோ ஸ்காட்கியோட பிரின்சிபல் என்ன? மிஸ்ஸிங் ஆஃப் போத் கேட்டையான் அண்ட் ஆனையான் இன் ஈக்குவல் நம்பர்ஸ். இதை நான் ட்ரா பண்ணி காமிச்சா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா NaCl. ஸோ புக்கில் நமக்கு சர்க்கிள்ஸாக போட்டிருப்பாங்க. ஸோ சர்க்கிள்ஸ் போகிறத விட இந்த மாதிரி நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா உங்கள் ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 rows மட்டும் போட்டால் போதும். ஓகே. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா மிஸ்ஸிங் ஆஃப் போத் கேட்டையான் அண்ட் ஆனையான். அதாவது இப்போ ஒரு ப்ளஸ் எனக்கு வெளியில் போகுது அப்படின்னா, ஒரு ப்ளஸ் வெளியில் போகுதுன்னா அதுக்கு ஈக்குவலாக எனக்கு ஒரு மைனஸும் வெளியில் போயிடணும். ஸோ மிஸ்ஸிங் ஆஃப் போத் கேட்டையான் அண்ட் ஆனையான். ஸோ இதுதான் ஸ்காட்கி டிஃபெக்ட். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு டிஃபெக்ட் தான் என்ன அப்படின்னா ஃப்ரெங்கல். ஸோ ஃப்ரெங்கலை பொறுத்த வரைக்கும் யாருமே எனக்கு மிஸ் ஆகலை, பட் அவங்களோட பிளேஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க போகிறான். ஸோ அதான் இங்கே டிஸ்லொகேஷன் அப்படின்ற டேர்மில் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுவுமே யார் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறான்னா கேட்டையான் மட்டும்தான். ஸ்காட்கியை பொறுத்த வரைக்கும் கேட்டையான் அண்ட் ஆனையான், பட் ஃப்ரெங்கலில் எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது கேட்டையான் மட்டும்தான். ஸோ அவனோட பிளேஸை கிறிஸ்டல் லேட்டிஸ்லேருந்து இன்டர்சிஷியல் பொசிஷனுக்கு மாற்றிக்க போகிறாங்க. ஸோ வாட் இஸ் கிறிஸ்டல் லேட்டிஸ்? அகெயின் நான் AGBயாக இருக்குமே இதே மாதிரி ஒரு 2 rows மட்டும் நான் போட்டுக்கிறேன். இன்னொரு நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, நீங்கள் ஃபர்ஸ்ட் ரோவில் ப்ளஸ்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் ரோவை மைனஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகே. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் எனக்கு கேட்டையான் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறான். அவனோட ஒரிஜினல் பிளேஸான கிறிஸ்டல் லேட்டிஸ், இதுதான் கிறிஸ்டல் லேட்டிஸ். இதை விட்டுட்டு இந்த 4 அயான்ஸ் ஜாயின் பண்ணது பார்த்திங்களா, இந்த எம்டி ஸ்பேஸை தான் அவங்க என்னென்னு சொல்லுவாங்க, இன்டர்சிஷியல் பொசிஷன்னு சொல்லுவோம். அப்போ இந்த AG ப்ளஸ் அவனோட கிறிஸ்டல் லேட்டிஸை விட்டுட்டு இந்த இன்டர்சிஷியல் பொசிஷனில் போய் எனக்கு ஆக்குப்பை ஆக போகிறான். ஸோ இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. தென் கம்மிங் டு த கண்டிஷன், இது எங்கே மட்டும்தான் எனக்கு அக்கர் ஆகும். ஸ்காட்கியை பொறுத்த வரைக்கும் ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் சைஸ் எனக்கு சிமிலராக இருக்கணும். அண்ட் நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுவோம்னா இங்கே மிஸ்டேக் பண்ணுவோம். சிமிலர் வேறு, சேம் வேறு. சேம் அப்படின்னா ரெண்டுமே சேம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Na ப்ளஸ் ஒரு 3 சென்டிமீட்டர் அப்படின்னா Cl மைனஸும் 3 சென்டிமீட்டர், வேல்யூஸ் சேமாக இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, சிமிலர். அப்போ முன்ன பின்ன இருக்கலாம். மேபி இது ஒரு 2.8னா மேபி இவன் ஒரு 2.5 இருக்கலாம், இப்படி இருக்குது. ஸோ அது சேம் கிடையாது, அது சிமிலர். அதே மாதிரி ஃப்ரெங்கல் பார்த்திங்க அப்படியே ஆப்போசிட்டாக இது எனக்கு டிஸ்சிமிலர். ரெண்டு பேரோட சைஸுமே எனக்கு ஒத்து போகலை. தென் ஸ்டாக்கியோமெட்ரி. இப்போ ஸ்டாக்கியோமெட்ரினா என்ன, நம்பர்ஸை இண்டிகேட் பண்ணுது. இப்போ மிஸ் ஆகிடுச்சு, மிஸ் ஆனது போக மிச்சம் எனக்கு 1, 2, 3 ப்ளஸ் இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக 1, 2, 3 மைனஸ்மே இருக்குது. அப்போ என்ன தான் உங்களுக்கு அயான்ஸ் வெளியில் போனாலும் நம்பர் ஆஃப் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்பர்ஸ் இண்டிகேட் பண்ணக்கூடிய வார்த்தை தான் ஸ்டாக்கியோமெட்ரி. அப்போ 2 டிஃபெக்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கியோமெட்ரி எனக்கு மாறாது. ஃப்ரெங்கலுமே பார்த்திங்கன்னா யாருமே மிஸ் ஆகலை, உள்ளுக்குள்ளேயே தான் போய் மற்ற பொசிஷனில் ஆக்குபை பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டாக்கியோமெட்ரி ரெண்டுலேயுமே எனக்கு மாறலை. அடுத்து நம்ம பேச போகிறது டென்சிட்டி பற்றி பேச போகிறோம், திக்னஸ். அப்போ இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் எனக்கு மிஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஒரு ப்ளஸ் போகுது, அதுக்கு ஈக்குவலாக மைனஸும் போகுது அப்படின்னா அதோட திக்னஸ் எனக்கு குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே எனக்கு யாருமே மிஸ் ஆகலை, அந்த கிறிஸ்டலுக்குள்ளேயே தான் என்ன பண்ணுறாங்க, சுற்றிட்டே இருக்கான். அப்படின்றப்ப இங்கே எனக்கு டென்சிட்டி குறைய வாய்ப்பு கிடையாது. ஸோ ஸ்காட்கியை பொறுத்த வரைக்கும் டென்சிட்டி குறையும், ஆனால் ஃப்ரெங்கலை பொறுத்த வரைக்கும் எனக்கு டென்சிட்டி குறையாது, அப்படியே தான் இருக்கும். தென் ஃபைனல் பாயிண்ட் எக்ஸாம்பிள் எனக்கு NaCl அண்ட் இங்கே எனக்கு AgBr. ஸோ இதே மாதிரி உங்களோட ஆன்சரை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்க அப்படின்னா படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாதிரி போட்டு படிங்க. அதேமாதிரி கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சொன்ன மாதிரி சர்க்கிள்ஸ் போகிறத விட இந்த மாதிரி நீங்கள் 2 rows போட்டு எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களோட ப்ரெசன்டேஷன். ஸோ ஹோப் யூ பீப்புள் ஹாவ் அண்டர்ஸ்டுட் திஸ் கொஸ்டின். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.